ஆராதிக்கின்றேன். இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். பாபா பாபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூபா ரூபா உம்மை ஆராதிக்கின்றேன். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றேன். அபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அபா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். கரங்களை வீசி பாடுவோமா? ஆராதனை துதி ஆராதனை. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை துதி ஆராதனை. நன்றியோட பாடுவோமா? ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். கர்த்தருடைய நாதரே கர்த்தருடைய நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆத்ம உணவே தூய ஆத்ம உணவே ஆராதிக்கின்றேன். கர்த்தருடைய நாதரே கர்த்தருடைய நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆத்ம உணவே தூய ஆத்ம உணவே ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவர் இறைவா இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். மூவர் இறைவா இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். கர்த்தருடைய நாதரே கர்த்தருடைய நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆத்ம உணவே ஆத்ம உணவே ஆராதிக்கின்றேன். கர்த்தருடைய நாதரே கர்த்தருடைய நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆத்ம உணவே ஆத்ம உணவே ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு நாதா நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு நாதா நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ரூஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு நாதா நாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா அப்பா
உம்மை ஆராதிக்கிறேன். இயேசு இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கிறேன். இயேசு இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கிறேன். இயேசு இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே 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 இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன். அப்பா ஆபா உம்மை ஆராதிக்கிறேன். அப்பா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன். அப்பா ஆபா உம்மை ஆராதிக்கிறேன். சுவாமரே வாக்கியாரே ஆபா இயேசுவே இயேசுநாதா உம்மை அப்பா இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். ஆபா உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன். ஆபா உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன். ஆபா உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன். ஆபா அப்பா அப்பா இயேசுவே 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 உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுநாதா இயேசு நாதா உம்மை ஆராதிக்கிறேன். ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கிறேன். இயேசு நாதா உம்மை ஆராதிக்கிறேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கிறேன். மூர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கிறேன். அருகா ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன். மூர் இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை துதி ஆராதனை அப்பா ஆராதனை துதி ஆராதனை வின்சென்ட் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை எலிசபெத் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை சேகர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை துதி ஆராதனை ஜெயக்குமார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை துதி ஆராதனை வில்ஃப்ரெட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை துதி ஆராதனை ராஜா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை துதி ஆராதனை மணி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆராதனை துதி ஆராதனை அடிக்கடி தூக்கு மாட்டிக்கணும். கற்பனையில பாக்குறீங்க, கயிறுல தூக்கு மாட்டிக்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க. தற்கொலை எண்ணத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு முழுமையான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பல் ஈறு ரத்தம் கசிற நோய் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இடது காது சரியா கேட்காத ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த காதை குணப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பிரெயின்ல டியூமர் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. மூளையில கட்டி விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு.
யூட்ரஸ்ல கட்டி ஃபைப்ராய்ட்ஸ் விடுதலை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. லீலா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி 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 நன்றி. ஐ லாஷஸ்ல கண்ணுல ஐ லாஷஸ்ல இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆண்டவர் கண்ணை மூடும் போது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நற்கருணை ஆண்டவரை பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, ஜெபமாலை எடுப்போம், எழுந்து நிற்போமா? ஜெபமாலை எடுப்போம், எழுந்து நிற்போம். இரக்கத்தின் மணி நேரத்திலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். குறிப்பாக அருட்சாதன வாழ்க்கை வாழாமல் இருந்ததற்காக, அருட்சாதனங்களில் தொய்வு வந்ததற்காக, 10 கட்டளைகளை மீறியதற்காக, குறிப்பாக 3வது கட்டளை மீறியதற்காக. 3வது கட்டளை அப்படின்றது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு கொடுங்கன்று தான். அது வீட்டில் இருக்கலாம், கோயிலில் இருக்கலாம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்ததற்காக மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். இந்த 50 இரக்கத்தின் மணி ஜெபமாலையிலே பின் சொல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், காயப்பட்டீர். உம் காயங்களால், உம் காயங்களால் என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால், நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும், என் பாவங்களையும், என் முன்னோரின் பாவங்களையும், என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும், மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால், உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியே, தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும், என்னில் பொழிந்தருளும். ஆமென். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னையும், என்னையும், என் குடும்பத்தாரையும், என் குடும்பத்தாரையும், மிகவும் நெருக்கமானவர்களையும், மிகவும் நெருக்கமானவர்களையும், நற்கருணை நாதர், நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும், திரு இதயத்திற்கும், அன்னை மரியாவின், அன்னை மரியாவின் அமலோற்பவ இதயத்திற்கும், அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை, எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி, புனிதப்படுத்தி, புதுப்பித்து, புதுப்பித்து, சுகமாக்கி, சுகமாக்கி, எங்களுக்கு, எங்களுக்கு அற்புதங்களை தாரும், அற்புதங்களை தாரும். ஆமென். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, இயேசுவே, உம் மரணத்தினால், மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கள், வாழ்வின் நூற்றுக்கண் ஆத்துமாக்களுக்காக, ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது, பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக, அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல், இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது, திறக்கப்பட்டது. வாழ்வின் நூற்றே, வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால், அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து, அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து, உம்மையே எங்கள் மேல், உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர், பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து, இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக, இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக, எங்களுக்காக பொங்கி எழுந்த, பொங்கி எழுந்த இரத்தமே, இரத்தமே, தண்ணீரே, தண்ணீரே, நான் உம்மீது, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன். நான் உம்மீது, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார்.
அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். முழந்தால் படிடுவோமா? இந்த முதல் 10 மணியில அன்பார்ந்தவர்களே, கோயிலுக்கு போகாத நாட்கள் இருந்திருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகாத நாட்கள் இருந்திருக்கலாம். அந்த திருப்பலிக்கு போகாத நாட்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். சாதாரணமாக நினச்சிட்டோங்க. இன்னைக்கு நீங்கள் திருந்திட்டீங்க, இன்னைக்கு மேபி நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் நிறைய நாட்களில் எங்கேயாவது கடன் திருநாளை கோயிலுக்கு போகாமல் இருந்திருக்கலாம். இல்லைனா வெறுப்பு, விரோதங்கள், பழிவாங்கும் எண்ணங்களோடு நீங்கள் கோயிலுக்கு போய் இருந்திருக்கலாம். ஞாயிறு கடனை நீங்கள் செலுத்தாமல் இருந்திருக்கலாம். இஸ்ராயல் மக்களுக்கு 70 வருஷம் கொடுத்தார் ஆண்டவர். 70 வருஷம். ஏன் 70 வருஷம் அவங்க அவங்களுடைய அந்த ஆண்டை, அந்த கடன் திரு ஆண்டை கொண்டாடி இருக்கணும், செய்யலை. நமக்கு தெரியல, நம்ம இங்கெல்லாம் தவறணும்னு. ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேட்போம். ஞாயிறு கடன் திருநாளை சரியாக அனுசரிக்காதது நினைத்து கோயிலுக்கு போகாமல் இருந்திருக்கலாம், திருப்பலிக்கு போகாமல் இருந்திருக்கலாம், இல்லை முழு திருப்பலியில் பங்கெடுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை வெறுப்போட விரோதத்தோட மனசில் மற்றவங்களுடைய பழிவாங்க எண்ணத்தோட திருப்பலியில் பங்கெடுத்திருக்கலாம். அதாவது தயாரிப்பு இல்லாமல் பங்கெடுத்திருக்கலாம், பாவ சங்கீதனம் செய்யாமல் பங்கெடுத்திருக்கலாம், இல்லை நற்கரணை எப்படி வாங்கியிருந்திருக்கலாம். மன்னிப்பு வேண்டுவோம். இந்த 10 மணியில் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இயேசுவின் இரத்தத்தால் என்னுடைய ஞாயிறு கடன் திருநாட்களை அதனுடைய பாவங்களை கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வாழ்க்கையில் இனி தவறின ஞாயிறு கடன் திருநாட்களுக்கு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மற்ற தெய்வங்களை ஆராதித்திருக்கலாம், மன்னிப்பு வேண்டி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கட்சி அரசியல் என்டர்டெயின்மென்ட் போயிருந்திருக்கலாம், மன்னிப்பு வேண்டி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். செல்வம் என்ற ஒரு நபரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆரோக்கியதாஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். செலின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மார்ட்டின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஞாயிறு கடன் திருநாளுக்காக மன்னிப்பு கேளு, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, வேற்று தெய்வ வழிபாடு செஞ்ச நிறைய பேர் இதில் இருக்கிறீங்க. வேற்று தெய்வ வழிபாடு 1வது கட்டளைக்கு எதிரான பாவங்கள் உங்களுக்கு தடையணிக்குது. வேற்று தெய்வ வழிபாடு செஞ்சோம் கோயிலுக்கு போகாமல் இருந்திருக்கலாம், இல்லை கோயிலுக்கும் போறீங்க வேற்று வழிபாடும் செஞ்சிருந்திருக்கலாம். நிறைய பேர் இதில் இருக்கிறீங்க. ஆண்டவர் விடுதலை தர விரும்புகிறார். நீங்கள் விடுதலை பெற விரும்புகிறீங்களா? மூட நம்பிக்கைகள், வேற்று தெய்வ வழிபாடு தான். நேரங்கள், காலங்கள், அமாவாசை நான் சொன்னேன் இல்லையா, அந்த வசனத்தை நான் உங்களுக்கு இது முடியும் பொழுது காமிக்கிறேன். சரி, அது பழைசது. இன்னைக்கு அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், நிறைய விஷயங்கள் நம்ம தண்ணி சேர்க்கிறோம். ஒளியான ஆண்டவர் வந்தாச்சுங்க, இனி இருட்டுக்காக ஜெபிக்க வேண்டாம், இருட்டிலிருந்து ஜெபிக்க வேண்டாம். இதெல்லாமே பழையது, நிழல். நிஜம் வந்துடுச்சு. நிஜம் ஒன்றே ஒன்று தான். ரீசெண்டாக ஒருத்தங்க கேட்டாங்க, ஃபாதர் எங்களுடைய ஒரு ஷாப் அது அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னால் அந்த வீடு கட்டின அந்த கான்ட்ராக்டர் ஒரு சிலருக்கு பூஜை போட்டு தொடங்கணும். இவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் எல்லா ஊருக்கெல்லாம் ப்ரேயருக்கெல்லாம் போகிறவங்க, தியானத்துக்கு போகிறவங்க, மூட நம்பிக்கை வேண்டாம், முடிஞ்சால் நீங்கள் கட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் வேறு ஆள் பார்த்துக்கிறோனால அவங்க ஃபஸ்ட்டு அதெல்லாம் போடலை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த வீடு கட்டிக்கிட்டு இருந்த பொழுது அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது அவங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. நம்ம ஃபாதர் வாங்க அப்படின்னாங்க. சரி, அந்த பக்கமாக நான் போன போது ஒரு நாள் அங்கேயும் போய் ப்ளஸ் பண்ணேன். திரும்ப 2வது ஒரு பிரச்சனை. போன வாரம் அதுக்கு முந்தின வாரமோ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில். அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு லாரி வந்து ஒரு மாடை இடித்து அந்த மாடு போய் கரெக்டாக இவங்களுடைய வாசலில் போய் கால் உடஞ்சதோ இல்லை செத்து போச்சோ நம்ம தெரியல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் திரும்ப பயமுறுத்துறாங்க, ஃபாதர் நீங்கள் பலி ஒப்பு கொடுக்கலை, அதாவது கோழி அறுத்து போட்டோ எதுமோ செய்வாங்களே, ரத்த பலி கொடுக்கல, அதனால தான் பிரச்சனை வருது. இவங்க ஃபோன் பண்ணாங்க, என்ன ஃபாதர் பண்ணுறது,
ஒரே ஒரு பலி தான், அதை அவர் நிறைவேற்றிட்டார். இனி கோழியை வெட்டி, ஆடை வெட்டி, காலை வெட்டி நீங்கள் இரத்த பலி கொடுக்க வேண்டாம் அப்படின்னா அது நீங்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. அவங்ககிட்ட சொல்லுங்கள், கொடுக்க வேண்டிய பலியெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, வேறு எந்த பலியும் வேண்டாம், முடிஞ்சால் கட்டுங்க, இல்லை கான்ட்ராக்டை மாற்றுங்க. அவங்க அதனால் அந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், எப்படியெல்லாம் பயமுறுத்துது. அதாவது இதெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க மூட நம்பிக்கையில் இருந்தவங்க, நல்ல நாட்பே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. ஆனால் இப்போ மெதுவாக ரெட்டிட்டெல்லாம் வந்து பைபிளெல்லாம் தெரிஞ்சு ஒரே ஆண்டவரை நம்பும் பொழுது பிசாசு தொந்தரவு பண்ணுது. நான் சொன்னேன், இது உங்களுக்கு வந்த சோதனை. அந்த சோதனை மீண்டு வாங்க, நீங்கள் கட்டுற வீடு உங்களுக்கு பெரிய கோயிலாகவே இருக்கும், ஆசீர்வாதமாகவே இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட சோதனையில் விழுந்த நிறைய பேர் இதில் இருக்கிறீங்க. விடுதலை தர ஆண்டவர் விரும்புகிறார். மூட நம்பிக்கையும் வேற்று தெய்வ வழிபாடே. மன்னிப்பு கேளுங்க. இந்த 2வது 10 மணியில் இயேசுவின் இரத்தத்தால் எங்களுடைய மூட நம்பிக்கையின் பாவங்களை கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஹெலன் என்ற மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆரோன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிஷோர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ராஜன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். லீமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 43 லட்சம் கடன் இருக்கிறவருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கிறிஸ்டின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூட நம்பிக்கைக்கு மன்னிப்பு கேளு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போம். இந்த 3வது 10 மணியில் உட்காருங்க. உங்களுடைய ஏதாவது ஒரு தனிப்பட்ட தேவையை மனசில் கொண்டு வாங்க. ஏதாவது தனிப்பட்ட ஒரு தேவை, நம்பிக்கையோட ஜெபிங்க. ஒரே ஒரு கருத்தை வைங்க, ஒரே ஒரு கருத்து. 1008 கருத்து உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அதில் ஏதாவது ஒன்று, ஒரு முந்திய கருத்து இருக்கும். அதை மனசுக்கு கொண்டு வாங்க. உறுதியாக ஜெபிங்க. ஆண்டவரே, இது உனக்கு விருப்பமானால் நடத்தி தருவீங்கன்ற நம்பிக்கையில் ஒரே ஒரு கருத்தை வைங்க. இன்றைக்கி இந்த மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை இரக்கத்தின் ஜெபமாலை டைமில் நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க. அந்த ஒரே ஒரு கருத்து, அமல் என்றொரு நீங்கள் வச்ச கருத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அமல் உங்களுடைய ஒரே ஒரு கருத்தை வச்சு ஜெபிங்க. இந்த 3வது 10 மணியில் இயேசுவின் இரத்தத்தால் நம்மளுடைய இந்த ஒரு விண்ணப்பத்தை கழுவி தூய ஆவியால் ஆண்டவர் அபிஷேகம் செஞ்சு ஆசீர்வதிக்கட்டும். நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூச்சு குழாயில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இடுப்புக்கு கீழே செயல் இழந்த ஒருவருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வீட்டில் இருக்கிற சில ராசி பொருட்களை எடுத்து தூக்கி போட ஆண்டவர் சொல்றாரு. ராசிக்காக வீட்டில் வச்சிருக்கிற பொம்மைகள், பொருட்கள், மீன், ஆண்டவர் விலங்கினங்கள் விடுதலை தர ஆண்டவர் விரும்புறாரு. நீ விரும்புறனா தூக்கி போட அந்த பொருட்களை. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சூரிய நமஸ்காரம் பண்ற ஒருத்தர் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. கடவுளை வணங்கு, கதிரவனை வணங்காத.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நெஞ்சு வலியோட இங்க இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியில சிலன்பாதங்களே, குடும்பமா நீங்க ஜெபம் இருக்கா, ஜெபமால இருக்கா, குடும்பமா ஜெபிக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். அதுவும் ஆராதனை தான். கோயிலில் நடக்கிற ஆராதனையுடைய தொடர்ச்சி தான் குடும்பம் அப்படின்ற கோயிலில் நடக்க வேண்டியது. குடும்பம் ஒரு கோயில், அந்த கோயிலில் நடக்க வேண்டிய ஆராதனை நடக்கலைன்னா 3வது கட்டளைக்கு எதிரானதான். கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கடவுளுக்கு கொடுக்காமல் இருக்கிறது, பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் இருக்கிறது, அருட்சாதனங்களில் பங்கெடுக்காமல் இருக்கிறது, குடும்பமாக ஜெபிக்காமல் இருக்கிறது, பைபிள் வாசிக்காமல் இருக்கிறது. இந்த 10 மணியில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு கொடுக்காம சீசருக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் சீசருக்கு கொடுக்கிற நாம் மன்னிப்பு வேண்டுவோம். 4வது 10 மணியில் உங்களுடைய குடும்பம், குடும்ப ஜெபங்கள், குடும்ப ஜெபமாலைகள், எல்லா அருட்சாதனங்களில் பங்கெடுக்காமல் இருப்பதெல்லாமே ஒப்பு கொடுத்து மன்னிப்பு வேண்டி இயேசுவின் இரத்தத்தால் என் குடும்பத்தை, எங்களுடைய அருட்சாதன வாழ்க்கையை, எங்களுடைய ஜெப வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவருடைய போட்டோவுக்கு சமமா உங்களுடைய வீட்டில் இறந்தவருடைய போட்டோ ஒருத்தர் வச்சிருக்கீங்க, அதை எடுத்து மாற்றி வைங்க. ஆண்டவருடைய போட்டோவுக்கு உங்களுடைய வீட்டில் கொடுத்துருக்கிற அதே சமமா உங்களுடைய வீட்டில் இறந்தவருடைய போட்டோ வச்சிருக்கிறீங்க. இங்கேயும் லைட்டு, அங்கேயும் லைட்டு, இங்கேயும் மாலை போட்டிருக்கீங்க, அங்கேயும் மாலை போட்டிருக்கீங்க, எடுத்து மாற்றுங்க. அது முதல் கட்டளைக்கு எதிரானது. ஒரு குடும்பத்தாண்டவர் எச்சரிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். செய்வினை கட்டுகளில் இருந்து 3 குடும்பங்களுக்கு முழுமையான விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். டிப்ரெஷன் நோயாளிகள் 2 பேருக்கு முழுமையான விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மாத்திரை மருந்து சாப்பிடுறீங்க, மருந்து மாத்திரையிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரத்த குழாய் பிரச்சனை விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒபிசிட்டியிலிருந்து உடல் பருமனிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஞான மேரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். 5வது 10 மணி. டிவைன் கிரேஸ் தியான மையத்திற்காக, எங்குள்ள அருட்தந்தையர்களுக்காக, இவர்கள் சார்ந்திருக்க எங்களுடைய வின்சென்ஷன் சபைக்காக, உலகமெங்கும் உள்ள தியான மையங்களுக்காக, குறிப்பாக வின்சென்ஷன் சபை நடத்தும் தியான மையங்களுக்காக, எல்லாவற்ற டிவைன் மர்சி தியான மையத்திற்காக, அன்பாலயா தியான மையத்திற்காக, அருளாலயம் தியான மையத்திற்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற தியான மையங்கள், உலகமெங்கும் உள்ள தியான மையங்கள், இப்போ 3 மணிக்கு பல இடங்கள்ல இரக்கத்தின் ஜெபமாலை நடத்திட்டு இருக்கு. எல்லா ஜெபங்களோடும் இணைந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பல இடங்கள் இப்போ திருப்பலி நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருப்பலியினுடைய ஆசீர்வாதங்கள் பல பலிப்பீடங்களில் உலகத்தில் நிற்காம நடக்கிற ஒரே ஒரு ஆராதனை திருப்பலி மட்டும்தாங்க. உலகத்தில் நிற்காம நடக்கிற ஒரே ஒரு ஆராதனை திருப்பலி மட்டும்தான். ஏதோ ஒரு பலிப்பீடத்தில் ஏதோ ஒரு குருவானவர் உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில் திருப்பலி ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. சரி, ஆண்டவர் அதனால தான் உலகத்தினுடைய டைமிங்கே எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். நமக்கு காலையில் ஒருத்தங்களுக்கு நைட்டு, ஒருத்தங்களுக்கு நைட்டு, நமக்கு நைட்டு, அவங்களுக்கு காலையில் 24 ஹவர்ஸ் நடக்கிற ஒரே ஒரு ஆராதனை தெரியுமா? திருப்பலி தான். 24 ஹவர்ஸ் ஏதோ ஒரு பலிப்பீடத்தில் ஏதோ ஒரு குருவானவர் திருப்பலி ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். தட் இஸ் அ பிளான் ஆஃப் காட். அதாங்க யூக்கரிஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, ஏங்க பயப்படுறீங்க? அப்படிப்பட்ட ஒரு திருவுடலில் இருக்கிறீங்க, ஏங்க பயப்படுறீங்க? ஒரு சின்ன ஒரு நோய், சின்ன ஒரு பேய், இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
நோய் பேய்கள் நம்ம அதிகாரம் வச்சிருக்கிறோம், பேய் மேலேயும் நோய் மேலேயும். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் மார்க் 3:14 நோய்களின் மீதும் பேய்களின் மீது உள்ள அதிகாரம். நம்ம பேயை பார்த்து பயப்படுறோம்னா உள்ளத்தில் பாவம் இருக்கு. அந்த பாவத்தினால தான் பயப்படுறீங்க. பயப்படாதீங்க. நோயையும் பேயையும் பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க. இந்த 10 மணியில் உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் எல்லா திருப்பலி, உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் எல்லா ஜபங்கள், பரிந்துரை ஜபங்கள், எல்லா தியான மையங்கள், எல்லா பங்குகள், எல்லா ஜப இல்லங்கள், வீடுகள், அனைத்து விதமான ஆசீர்வாதம் இந்த இடத்துல இப்போ ஒழுகட்டும். இங்கே இருக்கிற உங்கள் மேலேயும் உங்களுடைய விண்ணப்பங்கள் மீது ஒழுகட்டும். இந்த தியான மையத்தின் மீது ஒழுகட்டும். இங்குள்ள குருக்களின் மீது, இங்குள்ள பரிந்துரையாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இங்குள்ள ஊழியர்கள், இங்குள்ள ஸ்டாஃப் அனைவர் மீதும், எங்களுடைய ஊழியங்களின் மீதும் ஒழுக இறைவன் நிறைவாக இந்த இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். டிவைன் கிரேஸ் உண்மையாகவே ஆண்டவருடைய அருளின் இடமாக மாற ஜெபிப்போம். இயேசுவின் இரத்தத்தால் இந்த தியான மையத்தையும் எங்கள் எல்லா ஊழியர்களையும், ஊழியங்களையும், அருட்தந்தையர்களையும், கன்னியர்களையும் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ரப்பர்னுடைய ஸ்மெல்லு, பெயிண்டினுடைய ஸ்மெல்லு, அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூக்கு எலும்பு தண்டு உடைஞ்சிருக்கு, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது குணப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். டஸ்ட் அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு, டஸ்ட் அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சோடியம் லெவல் கம்மியா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பொட்டாசியம் லெவல் கம்மியா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், குணப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும், எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமுமாகும். ஆமென். வழிவிடுங்க. நற்கருணை ஆண்டவர் பவனியா கடந்து வரட்டும். ஆசீர்வதித்து கடும் பொழுது யாரும் நற்கருணை பிழையை தொட வேண்டாம், கதிர் பாத்திரத்தை தொட வேண்டாம், நற்கருணையை தொட வேண்டாம். பெண் பொழுது இந்த பிரசனத்தை உணர்வோம், பாடலோடு இணைந்து உணர்வோம். ஆண்டவரை நன்றி சொல்லி உணர்வோம். ஆண்டவருடைய நிறைவான பிரசனம். நான் வாழ்வு தர வந்தேன், நிறைவாக தர வந்தேன். வரார். மண்ணை விட்டு விண்ணை விட்டு மண்ணிற்கு வந்தவர் பலிப்பீடத்தை விட்டு உன்னை தேடி வருகிறார். ஆண்டவரை வரவேற்போம். இந்த பாடலின் வழியாக முழந்தாள் படியிட்டு வரவேற்போம். யாரும் தொட வேண்டாம்.
கரங்களை தட்டி இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். வரவேற்போம். பாபா பாபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ருஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ருஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். கரங்களை வீசி பாடுவோமா? ஆராதனை துதி ஆராதனை இரு கரங்களை உயர்த்தி ஆராதனை துதி ஆராதனை இரு கரங்களை உயர்த்தி ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை. கரங்களை தட்டி பாடுவோம். கை கட்டி வரவேற்போம். நன்றி இயேசுவே, இயேசுவே. பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன். பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூயான்ம உணவே ஆத்ம உணவே ஆராதிக்கின்றேன். நாதரே கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூயான்ம உணவே ஆத்ம உணவே ஆராதிக்கின்றேன். ஆமா பாபா பாபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆமா பாபா பாபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ருஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ருஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன். மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூய ஆத்ம உணவே ஆராதிக்கின்றேன். நற்கருணை நாதரே கருணை நாதரே ஆராதிக்கின்றேன். தூயான்ம உணவே தூய ஆத்ம உணவே ஆராதிக்கின்றேன். ஆமா பாபா பாபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ஆமா பாபா பாபா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். ருஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். ருஹா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஒரு இறைவா ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை துதி ஆராதனை வரவேற்போம் ஆராதனை அப்பா அப்பா ஆராதனை துதி ஆராதனை வரவேற்போம் ஆராதனை துதி ஆராதனை. அப்பா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கின்றேன். அப்பா பாபா பாபா உம்மை ஆராதிக்கின்றேன்.
இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் ஆபா 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 உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் ரூபா ரூபா உம்மை ஆராதிக்கிறேன் ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கிறேன் ரூபா ரூபா உம்மை ஆராதிக்கிறேன் ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கிறேன் ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் ஆபா 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 உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் ஆபா 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 உம்மை ஆராதிக்கிறேன் இயேசு இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் பாடு 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 ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கிறேன் குரல் எழுப்பி பாடு இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் பாடு ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கிறேன் குரல் எழுப்பு இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் ஆபா 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 உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுநாதா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் ஆபா 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 உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா ஆபா ஆபா உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா இயேசுநாதா உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே 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 கட்டுகளோடு ஏட்டும் இயேசுவே இயேசுவே கட்டுகளோடு ஏட்டும் கட்டுகளோடு ஏட்டும் ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை அண்மையில் இறந்து போன ஒருத்தருடைய அந்த மரணம் பயங்கரமா உங்களை பாதிச்சிருக்கு. மனக்கவலையிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாரு. பாஸ்போர்ட் தடையா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. மனசு ஒரு நிதானமே இல்லாமல் இருந்திருக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஜெயசீலன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உணவு குழாயில் இருக்கிற காயங்கள் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஸ்கின் அலர்ஜி விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பிரியங்கா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. மோனிஷா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. திருமண தடை நீக்கி 3 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 5 வருடங்களாக குழந்தை இல்லாத ஒரு தம்பதி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மன உளைச்சல் மனக்குழப்பம் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மிரண்டா என்ற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அதிகாரத்திலும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுடைய பொருளாதாரம் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்களுடைய குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும். ஆஸ்பத்திரி செலவுகள் இருக்கக்கூடாது. மருத்துவமனைகளுக்கு செல்லாதபடி இவர்களுடைய நோய்கள் நீங்க வேண்டும் என்று ஜெபித்து தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பரிசுத்த பரமனே
கர்த்தருளை நாடரே, இன்றும் என்றும் உனக்காகவே. இன்றும் என்றும் நன்றி சொல்லி பாடுவோமா? நம்முடைய குடும்பத்தில் நமக்காக ஜெபித்தவர்கள், நம்மளுடைய குடும்பத்தில் திருவுடலில் அங்கமாயிருப்பவர்களுக்கு நன்றி. அன்னை மரியே நன்றி. எங்களுக்காக பரிந்துரைத்த திருக்குறளே நன்றி. நன்றி. திருச்சபை நன்றி. பரணி பீடங்களே நன்றி. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்கள் சர்வீசரா தந்தை மகன் துரியாவி பேராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.